ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிளகாவும் தனியாவும் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா கொஞ்சம் நிறைய இருக்கணும், தனியா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. தனியாவை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரை இது ரோஸ்ட் ஆனோன்னா மிளகாவையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது தண்ணி விட்டு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். இதுக்கிடையில் சின்ன வெங்காயமும் தக்காளியும் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கிட்டேன், தக்காளியை கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை மட்டும்தான் அரைச்சிக்கிறேன். இதை வதக்காமல் வெறுசாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பிடிக்கல அப்படின்னாக்கா தேங்காய் இல்லாமல் மற்றது எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு அதை பொடி பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் மிளகாவும் ஆறிடுச்சு, தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதனால் அதில் யூஸ் பண்ணலை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே தான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு இந்த பவுட்ரு பண்ணதை போட்டுட்டு அது பொரிஞ்சோன்னே வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது பச்சையாக அரைச்சதுனால ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, புளி ஆப்ஷனல் தான். நாங்கள் எங்கள் வீட்டில் போட்டு பழகுனதுனால நான் புளி போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போனோன்னே மிக்ஸி கழுவுன தண்ணியும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் எக்ஸ்ட்ரா விட்டு அது கொதி வந்தோன்னே கழுவி வச்சுருக்க ஆட்டு ஈரலை அது கூட போட்டு அதுவும் அது கொதி வந்தோன்னே நம்ம குக்கரில் ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது குழம்பா வைக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டுருந்தேன், அதனால் 8 விசிலுக்கு நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இது மீதி இருந்தால் நைட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லியும் அதிலே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லது. மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரல் சேர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையில் சாதமும் நான் வச்சுட்டேன் குக்கரில். ஆட்டு ஈரல் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை இப்போ அதை குழம்பு கொதிக்க ஆரம்பித்தோன்னா அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுவும் கொதித்தோன்னே தான் நம்ம ஒரு 8 விசில் விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். விசில் விட்டு எடுத்தோன்னே மிளகுத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு 2 கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டான ஈரல் குழம்பு ரெடி ஆயிரும். இது ஈரல் சில பேருக்கு பிடிக்காது. அது மாதிரி உள்ளவங்களுக்கு இது மாதிரி நம்ம அரைச்சி வைக்கிறப்ப அது ரொம்ப ஃப்ளேவர் இதாக தெரியாது, பழகிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பழகினதுனால எங்களுக்கு ரொம்ப தெரியல அதை பற்றி. நிறைய பேர் சொல்கிறதுனால இது மாதிரி நான் சொல்கிறேன். இடையில சாதமும் ரெடி ஆயிடுச்சு. 8 விசில் விட்டு வந்துருச்சு. எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மிளகுத்தூளும் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டு 2 கொதி விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு எங்கள் வீட்டில் வத்தல், நார்த்தங்காய் ஊறுகாய், இல்லை எலுமிச்சங்காய் ஊறுகாய், காரமோ உப்போ எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லும் இது தான் ஓட்டுவோம். இந்த குழம்பை யூஸ் பண்ணிவிட்டு ரைஸுக்கு மீதி அந்த வெந்த ஈரலை தொட்டுக்கையாக வச்சுக்குவோம். தயிருக்கு அந்த குழம்பையே தொட்டுக்குவோம். மீதி இருந்தால் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நைட்டுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்தலும் வறுத்து வச்சுட்டேன். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.